friends, welcome to our channel. இன்னைக்கு நாங்க கீ பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மா 100 கிராம், ஐசிங் சுகர் 100 கிராம், நெய் 100 மில்லிலிட்டர், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ கீ பிஸ்கட்டை நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் அரைத்த கோதுமை மாவை சேர்த்துக்கிட்டு அதோட ஐசிங் சுகரை ஆட் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இல்லாட்டி சீனியை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்க. பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் எடுத்து ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுருங்க. கீயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனால் கலந்து விடுங்க. உங்ககிட்ட கீ இல்லாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க. பட்டரை 100 கிராம் பட்டர் எடுத்து அதை மெல்ட் ஆக்கி அதோடு சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ எல்லா கீயையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கையால் பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நீங்கள் தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்ல. இந்த கீயிலேயே எங்களுக்கு எல்லாம் பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பால்ஸாக எடுத்து நாங்கள் அதை கையால் வச்சு உள்ளங்கையால் வச்சு ப்ரெஸ் பண்ணி பிஸ்கட் ஷேப்புக்கு எடுத்து ஒரு ஆயில் போட்ட ஒரு பேக்கிங் ட்ரேயில் இல்லாட்டி பட்டர் கொஞ்சம் ரப் பண்ண பேக்கிங் ட்ரேயில் எல்லாத்தையும் அடுக்கிட்டு நாங்கள் அவனில் 180 செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். உங்களுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்க நேரமே நல்ல ஸ்மெல் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துருங்க. 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க. எடுத்த உடனே சாஃப்டாக தான் இருக்கும், பிஸ்கட் ஹார்ட் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கதா ஒரு 30 மினிட்ஸ் வைக்கிற நேரம் நல்லா ஹார்ட் ஆகி பிஸ்கட்டாக நல்லா வந்துடும். நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு சுவைத்து மகிழுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.